துச்சலை சகுனி மறைக்கப்பட்ட வரலாறு. நரேஷ்மித் நகரில் கந்தாரி மகாராணி ஒரு அழகிய பெண் குழந்தை பெறுகிறாள். அந்த பச்சிளம் குழந்தைக்கு துச்சலை என்று பெயரிடப்படுகிறது. ராஜ மாளிகையின் ஒளி போன்ற துச்சலை தனது 100 சகோதரர்களான கௌரவர்களுடனும் தன் மாமா சகுனியுடனும் மகிழ்வாக வளர்கிறாள். துச்சலை ஒரு சிறுமியாக சகோதரர்களுடன் விளையாடும் போதெல்லாம் சகுனி அவளை பாசத்துடன் கவனிக்கிறார். ஆனால் அந்த பாசத்தின் பின்னால் ஒரு வேதனை இருக்கிறது. சகுனி தன் நாட்டை அழித்த குறுவழக்கத்திற்காக கௌரவர்களை கையில் வைத்து பழி தீர்க்க எண்ணுகிறார். ஆண்டுகள் கடந்து துச்சலை வளர்ந்து அழகான இளம்பெண்ணாகிறாள். அவளது திருமணத்தை ராஜ மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். சகுனி துரியோதனருடன் இணைந்து துச்சலையே ஜெயதிரதனுடன் திருமணம் செய்ய திட்டமிடுகிறார். துச்சலை இந்நடப்புகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாள். ஆனால் அரச குடும்பத்தின் கட்டாயத்தால் சம்மதிக்கிறாள். திருமணத்திற்கு பிறகு துச்சலை தனது கணவரான ஜெயதிரதன் மீது மிகுந்த காதலுடன் வாழ்கிறாள். ஆனால் அவன் குருச்சேத்திர போரில் துரியோதனருக்கு இணையாக நடந்து கொள்ள தொடங்குகிறான். ஜெயதிரதன் துச்சலையின் உணர்வுகளை பொருட்படுத்தாமல் அவளை ஒரு அரசியல் கருவியாக மட்டுமே பார்க்கிறான். குருச்சேத்திர போர் நேர்ந்தபோது சகுனியின் சதி முறியடிக்கப்படுகிறது. துரோகத்திற்காக அவன் போரில் வீழ்கிறான். துச்சலை அவன் இறந்த செய்தி கேட்டு துயரத்தில் ஆழ்கிறாள். இதன் பின் ஜெயதிரதனும் போரில் இறக்கிறான். தன் சகோதரர்களையும் கணவரையும் இழந்து துச்சலை தனியாகிறாள். ராஜமாளிகை சூழலில் ஒருபோதும் தனிமையை உணராத அவள் இப்போது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறாள். தனக்கென ஒரு வழி தேட அவள் அரசியல் பிணக்குகளிலிருந்து விலகி ஒரு அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்கிறாள். காலம் கடந்து துச்சலை அரசவையை விட்டு விலகி தவம் செய்யும் வாழ்க்கையை தேர்வு செய்கிறாள். 2 பேர் குலத்தில் பிறந்து 2 உலகத்தையும் கண்டவளாக அவள் அமைதி நாடி இறுதி வரை வாழ்கிறாள். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.